வார விடுமுறை முன்னிட்டு கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அதிகாலையில் சூரிய உதயத்தை கண்டு களித்ததோடு குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஆனந்த் இணைகிறார். வணக்கம் ஆனந்த், முழு விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. உலக சுற்றுலா தலங்களில் மிக முக்கிய இடத்தை வைப்பது இந்தியாவின் தென்முனையில் அமைந்துள்ள குமரி சுற்றுலா தலமாகும். இங்கு கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை சுற்றுலா படகு சவாரி செய்து கண்டு ரசிப்பதற்காகவும், அதேபோல் கடலில் சூரியன் உதிக்கும் காட்சிகளையும் மறையும் காட்சிகளையும் காண்பதற்காகவும் உலகின் பல்வேறு பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் குமரிக்கு தினந்தோறும் வருவது வழக்கம். இந்த நிலையில் வார விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் குமரி சுற்றுலா தலத்தில் திருமேனி சங்கமம், சன்ரைஸ் பாயிண்ட், பகவதி அம்மன் கோயில் கிழக்கு வாசல் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று அதிகாலை முதலே கேரளா மாநிலத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வெளியூர் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்திருந்தனர். குமரி கடல் பகுதியில் மேகமூட்டம் இல்லாத காரணத்தினால் கடலில் சூரிய உதயமாகும் காட்சி மிக தெளிவாக தெரிந்ததால் சூரிய உதயத்தை கண்ட சுற்றுலா பயணிகள் பரவசமடைந்தனர். மேலும் சூரியன் உதிக்கும் காட்சியை புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்ததோடு தங்கள் குடும்பத்தினுடன் நண்பர்களுடன் குமரி கடல் பகுதியில் அமைந்துள்ள படித்துறை, சன்ரைஸ் பாயிண்ட் பகுதியில் கடலில் குளித்து அலைகளோடு விளையாடியும் ஆனந்தமடைந்தனர். குமரிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை நேற்றோடு இன்று அதிகரித்துள்ளதால் குமரி சுற்றுலா தலத்தை சார்ந்த வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.